இந்த இந்த நாட்டாளர்கள் ஆள்பவர்கள் எங்களை இந்த நாட்டு குடிமக்களாக ஏற்க மாட்டார்கள். அதுக்கு பல சான்று சொல்லியிருக்கேன் நான். இது புதுசா ஒன்றும் இல்லை. இது தேர்தல் வருது 4 மாசத்துலங்கிறதுக்காகத்தான் அந்த உண்மை கண்டறியும் குழுலாம் ஓடி வருது. இதே இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்னா எவனும் செத்தா என்னடா எனக்கு என்னன்னு போயிருப்பான். இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்காது, தமிழ் மீனவன் தான் சொல்லும், தமிழர்கள் தான் சொல்லும், அப்படித்தானே சொல்லும். அதனால இப்ப நாங்க இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து குடி வந்தோம்ல, இங்க வந்தோம்ல, அகதியா ஏதிலிகளா வந்தோம்ல, எல்லா நாட்டவருக்கும் குடியுரிமை கொடுக்கிற இந்தியா எங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா நாங்க தமிழர்கள், எங்களை ஏற்காது. அதனால எங்களை வச்சிருக்கிறதே இந்த நாட்டில் எங்க வளத்தை சுரண்டி கொழுக்கவும், எங்க வரியை வாங்கி கொள்ளவும் தான் எங்களுக்கு வாக்கு இருக்கு. அது பிறவும் தான். இல்லைன்னா அது எங்களை ஒரு உயிராவே மதிக்காது. எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, அதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்காது. இது ஒரு நிகழ்வு தானா? ஒருங்கிணைந்த இந்தியா தானே, ஒரே நாடு தானே. காவிரியில எனக்கு